கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே கூட நான் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அற்புதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி, அற்புதங்களை பெறுவது எப்படி ஜெபிப்பது, இதைத்தான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஞானத்தை சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? நான் சின்ன வயதில் பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது எனக்கு 2 + 2 எத்தனை அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன செய்வேன் என்றால் 2 கோடுகள் போட்டு மறுபடியும் 2 கோடுகள் போட்டு 1 2 3 4 என்று எண்ணுவேன். இப்படியாக கணக்கின் தொகைகள் அதிகமாக என்னால் அதை தொடர்ந்து கூட்ட முடியாது. அப்போ உடனே என்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, வாய்ப்பாடு படித்தால் உனக்கு மிக சீக்கிரமாக இந்த கணக்குகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வாய்ப்பாடு படிக்கிறதுனால எப்படி கணக்கு வரும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அது ஒரு சூத்திரம். இப்போ நீங்கள் கணக்கு படிக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க சூத்திரம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. சூத்திரம்னா இப்போ நான் மறந்து போச்சு. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ சைன் கேட்டா, காசு கேட்டா, கொஷிக்கன் இப்படி நிறையா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வாய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. இதை படித்தாச்சுன்னா விடை கிடைத்து விடும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் அதுதான். நீங்கள் அற்புதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். 38 வருஷமாக 40 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறேன், அதுக்கு பிறகு எனக்கு அற்புதம் நடக்குது, என்ன யூஸ்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு இன்றைக்கி காய்ச்சல், எனக்கு இன்றைக்கி விடுதலை வேணும், அதை விட்டுட்டு இன்னும் 1 வாரம் கழித்து தான் விடுதலை கிடைக்கும்னு சொன்னால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ சீக்கிரமாக அற்புதத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யலாம்? அதுக்கு பைபிள் நிறைய ஃபார்முலா இருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை நீங்கள் இன்றைக்கி வாங்கிக்கிடணும். அற்புதத்திற்காக மனிதன் அங்கே இங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தெரியுமா? அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, உடனே அங்கே ஓடுவோம். இல்லை இங்கே ஒரு அற்புதம் நடக்குதுன்னு இங்கே ஓடுவோம். அற்புதத்திற்கு பஞ்சமே இல்லாதபடிக்கு மனிதர்களாகிய நாம் அற்புதத்தையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு அற்புதம் நடக்காதா? பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் புத்தகத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டிருக்கின்றால் அங்கே பார்வோனுக்கு ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுக்கிறார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை அற்புதமாக்கி கொடுக்கிறார். பார்வோனுக்கு வாதையாக இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு காவலாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் மனிதர்களாகிய ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், நீங்கள் ஆண்டவரை தேடுறவங்களுக்கும், குறிப்பாக அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கார். நான் இல்லை, என்னால் ஏதாவது பேச முடியுமானா எனக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. ஆண்டவர் இன்றைக்கி அடியனை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இன்றைக்கி அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் கூட பேசி கொண்டிருக்கார். என்னை கருவியாய் பயன்படுத்தி, என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறார். நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அநேக நேரத்தில் அற்புதத்திற்காக நம்ம ஓடி ஆடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்துராதா, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்துராதா, இந்த அற்புதங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் சம்பவிச்சிராதா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கை நீங்கள் சொல்லுங்க பாப்பா, எனக்கு ஒரு அற்புதமும் வேண்டான்னு சொல்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லுங்களாம். எல்லா மனிதருக்கும் அற்புதம் தேவை. உங்களுக்கு அற்புதம் தேவை, ஏன் பிரசங்கித்து கொண்டிருக்க எனக்கு கூட அற்புதம் வேணும். வியாதியிலிருந்து அற்புதம் வேணும், கண்ணீரிலிருந்து அற்புதம் வேணும், துக்கத்திலிருந்து அற்புதம் வேணும், அதிசயம், அற்புதம். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமை. உங்களுக்கு தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆண்டவர் செவிடு இல்லை, ஆண்டவருடைய கரம் குறுகி போகலை. நீங்கள் கேட்டிங்கன்னா அற்புதங்களை செய்கிறது கர்த்தர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வாங்கிங்க. உங்களுக்கு அற்புதம் வேணும்னா இன்றைக்கி நான் சொல்லுகிற ஒரே ஒரு அதிகாரத்தை, ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் தியானித்தா போதும், உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார். எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் தெரியுமா? 38 வருஷமாக ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். எப்போவாவது யாராவது என்னை தூக்கி இந்த குளத்துக்குள்ளே போட்டுற மாட்டாங்களான்னு சொல்லி காத்திருக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதுக்கு அங்கே வந்தார். அங்கே வந்து அவனை பார்த்து சொல்கிறார், எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம். 38 வருஷமாக அவனுக்கு முழு நம்பிக்கை போயிருக்கும்.
இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு சுத்தமாக இருந்திருக்காது. ஆனால் என் தேவன் அங்கே அற்புதத்தை செய்கிற கர்த்தர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதை நான் முழு மனதோடு விசுவாசித்து இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அற்புதத்தை பெறுவது எப்படி? நிறைய பேர் அற்புதத்தை பெறணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போனால் அற்புதம் நடக்கும், இங்கே போனால் அற்புதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எங்கேயும் போக வேண்டாம், அற்புதம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நடக்கும். அற்புதம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அற்புதங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல சம்பவிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் பாஸ்டர் பென்னிகின் ஜெபம் பண்ணினா தான் அற்புதம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர் அலெக்ஸ் ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தப்பு. அற்புதம் உங்கள் கூடவே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது உங்களுக்கு தெரிகிறதில்லை. உதாரணத்திற்கு யாத்திராகமம் புத்தகத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசே நீ போய் என் ஜனங்களை விடுவித்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை அவங்களுக்கு பங்கிடுன்னு கர்த்தர் சொல்லி அழைக்கிறார். பார்த்துருக்கீங்களா? யாத்திராகமம் புத்தகத்திற்கு நேராக பாருங்கள். கர்த்தர் மோசேயை அழைத்தார், மோசே மோசே என்று அழைத்தார். அதற்கு அந்த மோசே சொல்லுகிறான், நான் திக்கு வாயனும் மந்த நாவும் உள்ளவன். அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவன் ஒரு திக்கு வாயன், அவன் ஒரு மந்த நாவு உள்ளவை. அவனால் பேச தெரியாது, அவனுக்கு பழக தெரியாது, அவங்கக்கிட்ட அடுத்தவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, அப்படிங்கிற ஒரு சுபாவம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் அற்புதத்தின் திறவுகோலாக வைத்திருந்தார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உன் கையை தூக்கி மடியில் போடு. அந்த கை தானே அற்புதமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். அவன் கையில் ஒரு கோல் வச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா, அந்த கோலை வச்சு நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அந்த கோல் தான் பாம்பாக மாறுது. அந்த பாம்பை தான் மறுபடியும் கோலாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது அற்புதம். ஸோ அந்த அற்புதம் அவங்ககிட்ட இருந்ததே அவனுக்கு தெரியலை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதுவே உங்களுக்கு புரியலை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் இன்றைக்கி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வியாதி மாறணுமா? அற்புதம் வேணும். எனக்கு சுகர் வியாதி பிரதர். எந்த மருத்துவர் உங்களுக்கு சுகர் வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க முடியும்? எந்த மருத்துவர் உங்களுக்கு ப்ரெஷர் வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க முடியும்? ஒருவேளை மருத்துவர்கள் பிரயாசப்பட்டால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு அதிலேருந்து அந்த வியாதி பரிபூர்ணமாக விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எவ்வளோ பெரிய கட்டு தெரியுமா? சுகர் என்பது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் இன்றைக்கி இருக்கிறது. எல்லா மனிதருக்கும் சுகருங்கிற வியாதியை பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒரு டிசீஸ், ஒரு தொற்று மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. எல்லா மனிதனுக்கும் இருக்குது. நீங்களும் நானும் அந்த சுகர் வியாதியிலேருந்து தப்புவிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? புசிப்பதும் குடிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம். சுகர் வந்தால் நீங்கள் எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாதே. அப்போ எப்படி ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிது? ஸோ இன்றைக்கி அந்த வியாதியில் உங்களுக்கு அற்புதம் வேணும், சுகர் வியாதியில் அற்புதம் வேணும், உங்களுடைய பலவீனத்தில் அற்புதம் வேணும், உங்களுடைய குடும்ப காரியத்தில் அற்புதம் வேணும், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும், உங்களுடைய கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம் வேணும், உங்களுடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? அந்த வழி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வா, நீ நல்லா இருப்பான்னு சொல்லிடுவாங்க. வழிகாட்டுகிறது யார்? வேதம்தான். வேதம்தான் வழிகாட்டும். யோவானின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் 1 வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, இயேசுடைய தாய் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கல்யாண வீட்டில் நடந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி செய்தியை தொடர விரும்புகிறேன். இயேசுடைய முதல் அற்புதம் கானா ஊரிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதம் என்னவென்றால், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். இன்றைக்கு கூட திருமண வீட்டில் அற்புதம் அவசியமாக இருக்கிறது. திருமண வீட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறைந்து விட்டது அல்லது குழம்புல உப்பு இல்லைன்னா ஊரே குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கடினமான காரியம் தெரியுமா? நமக்கே ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? நீங்கள் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இல்லையா? அவ்வளோ நல்ல வார்த்தை தெரியுமா? நம்ம ஏன் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மணமக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. உண்மையிலே சொல்லுங்கள், எத்தனை பேர் மணமக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போகிறோம்? போன உடனே சாப்பாடு டேபிள் எங்கே இருக்குதுன்னு தான் கேட்குறோம். சாப்பாடு டேபிள் முடிஞ்ச உடனே மொய் கொடுக்குறதுக்கு எங்கே கொடுக்கணும், அவ்வளவுதான். மணமக்களுடைய முகத்தை கூட சிலர் பார்க்குறதில்ல. மாப்பிள்ளை பெண் எப்படி இருக்கிறாங்கன்னு கூட பார்க்குறதில்ல. அவங்கள ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணம். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற அல்லது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், நான்லாம் திருமண வீட்டுக்கு போனால் எல்லா மணமக்களையும் ஆசீர்வதிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்னு?
மிக குறைவாக இருப்பாங்க. அவங்க நம்மளை கூப்பிடுறதே எதுக்காகன்னா குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம அனைவரையும் அழைக்கிறது மணமக்களை வந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம போய் சாம்பாரில் உப்பு இல்லை, ரசம் இல்லை, மோர் இல்லை, தயிர் இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு வந்துடுறோம். அதனால் அந்த திருமண வீட்டுக்காரங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எல்லா மனுஷனும் திருமணம் நடத்துகிறார்கள். எல்லா மனுஷனும் அந்த குறையை கண்டுபிடிக்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் திருமணத்தை மிக கிராண்டாக கொண்டாடணும்னு சொல்லி எல்லா சாப்பாடும் கொடுத்தார். அதாவது சைவம் அசைவம் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஆம்லேட், அதாவது அது நான் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன், எல்லா கல்யாணத்துலையும் அதை பார்க்க முடியாது, ஒரு சில திருமணத்தில் இப்போ வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரேராக ஆம்லேட்டையும் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஊரையே கூப்பிட்டு எல்லாருக்கும் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வைக்கிறார். அவர் ஆம்லேட் எல்லாருக்கும் முட்டை வைக்கிறாங்க. நான் பக்கத்தில் இருந்து பக்கத்தில் இருந்து சாப்பிட்ற ஒரு நபர் சொல்கிறாரு, முட்டை ஒழுங்காக அவியலை, என்ன கல்யாணம் நடத்துகிறான்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான காரியம்னு. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? குறை சொல்லுகிறது என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த காணாவூர் கல்யாணத்துலேயும் அப்படி தான். ரசம் இல்லைன்ன உடனே அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? என் பிள்ளைக்கு திருமணம் என்று சொல்லுகிறத விட அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அவங்க இருதயம் ஐயோ குறை வந்து விட்டதே என்று சொல்லி அங்கலாய்க்கும்படியாக நடக்கிறது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய குடும்ப காரியத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்கள் நிச்சயமாய் செய்வார். நான் விசுவாசத்தோடு வைராக்கியமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய இந்த நேரத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். யாருமே இல்லையே, உங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. வள்ளியூர் பக்கத்தில் ஒரு கள்ளிக்குளம் என்கிற ஊருக்கு அருகாமையில் சவுந்தரபாண்டியபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ அங்கே ஒரு சகோதரிக்கு நான் ஜெபித்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. நான் ஊர் பேர் வரைக்கும் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சாட்சியாய் அந்த ஊரில் எங்கே வேணாலும் விசாரிக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க. அங்கே போய் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க மகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. திருமணத்திற்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த ஊர்க்காரங்க அவங்க சொன்ன சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாள் வரைக்கும் ஒரு பவுன் நகை கிடையாது அவங்கக்கிட்ட. திருமணத்திற்கு நகை அவசியம் இல்லை, ஆனால் அவங்க போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பவுன் நகை கூட கிடையாது. அற்புதம் எப்படி நடக்கும்னு நிறைய பேர் வந்து இன்னும் நீ ஒரு பவுன் நகை கூட செய்யலையான்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம். எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கவலையை அவர் மேலே வைத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கவலை அவர் மேலே வச்சுட்டேன்னு சொல்லி வேலை அந்த முகூர்த்த காரியங்கள் அல்லது திருமண காரியங்களை அதை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய தூரத்து உறவினர் வந்து ஒன்றுமே இல்லாததை வைத்து அவங்களுக்கு அன்னைக்கே நகை எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சாங்களாம். ஸோ ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். இல்லையா? ஒருவேளை நேரம் நெருங்கிருச்சு, நாள் நெருங்கிருச்சு, இந்த நேரத்துக்குள்ளே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த ஒரு அற்புதம் நடந்து முடிஞ்சிருக்கணுமேன்னு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நேரத்தில் கூட உங்கள் காரியங்கள் மாற பண்ணுவார். இல்லையா? கடைசி நேரத்தில் கூட உங்கள் வியாதி மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும். விசுவாசிங்க, ஆண்டவர் செய்வார். நீங்கள் அப்போ அற்புதத்தை பெறணும்னா இந்த திருமண வீட்டில் அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கான முதல் காரியம் என்ன தெரியுமா? வேகமாய் வாசிங்க. யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசித்தீர்களானால் அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல்ல அற்புதம் வேணும்னா ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் நின்று திரும்பி பார்த்து உங்கள் கிட்ட வருவார். அவர் கூப்பிட காது கேட்காத மாதிரி போக மாட்டார். கூப்பிட அப்படியே நடந்து போக மாட்டார். அதனால தான் சொன்னேன், கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நீங்கள் கூப்பிடணும், ஆண்டவரேன்னு கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்? கூப்பிடாமல் அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கூப்பிடாமல் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் பிள்ளைகள் என்கிட்ட ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்க வாயை திறந்து அப்பா எனக்கு இதை தாங்கப்பான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் என் இருதயத்தில் ஐயோ என் மகா கேட்டுட்டா, ஸோ என் பிள்ளைக்கு நான் இதை எப்படியாவது என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வருது. அது என்னை விட என் ஆண்டவர் நல்லவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா அவரால் கொடுக்காம இருக்கவே முடியாது. ஒரு தடவை ஒரு அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியவே முடியாது.
ஆண்டவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்க, சீடர்கள் இயேசுவும் சீடர்களும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட என் ஆண்டவர் அங்கே இருக்கிற குறைவுகளை பார்த்து அற்புதத்தை செய்ய. முதல்ல உங்களுக்கு அற்புதம் வேணும்னா ஆண்டவர் முதல்ல கூப்பிடுங்க. அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, அல்லது வியாதியாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரை முதல்ல அழைக்கணும். உங்கள் அற்புதத்திற்காக தேவனை முதலாவது நீங்கள் கூப்பிடுகிறதற்கு துரிதப்பட வேண்டும். முதலாவது நீங்கள் ஆண்டவரை அழைக்கணும். யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, அங்கே தேவன் அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவரை எங்கெல்லாம் கூப்பிடுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் என் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கா கூப்பிட்டா கூட ஆண்டவர் என்னென்னு என்ன செய்கிறாராம்? காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல். உங்களை விட்டுருவாரா? நீங்கள் ஒரு பிள்ளை, எப்படி உங்களை விடுவார்? காக்காவை போஷிக்கிற கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? உங்கள் தேவையை சந்திக்காமல் எப்படி இருப்பார்? உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் எப்படி இருப்பார்? ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். அதுக்கு நீங்கள் முதல்ல ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் வாங்க, எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னா முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் பரத்தில் இருக்கிறார், நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டணும். அப்போ நம்ம கூப்பிடணும். அவருடைய கூக்குரல் வானபரியந்தம் அந்த பிரச்சனைக்கு போயிடக்கூடாது. அதாவது நமக்கு பிரச்சனை ஆரம்பத்திலேயே ஆண்டவரேன்னு சொல்லணும். கூக்குரல் விடுற அளவுக்கு போயிடக்கூடாது. அப்போ நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போவும் ஆண்டவர் விடுதலை தருவார், ஆனால் அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதனால் தினமும் அற்புதத்துக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? ஆண்டவரை கூப்பிடுங்க. அடுத்ததாக வேதத்தை தொடர்ந்து வசனத்தை வாசித்தீர்களானால் அதே யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு தாயார் சிபாரிசுக்காக போகிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு பாஸ்டர் அலெக்ஸோ, பென்னிகினோ அல்லது பெரிய பெரிய போதகர்களோ தான் ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் கேட்பார்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி. எப்படின்னா, நீங்கள் உயர போகிறதுக்கு என்னை மிதித்து நீங்கள் ஏறி போய்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மேலே போகணும், ஆண்டவர் கிட்ட போகணும்னா நீங்கள் என்னை மிதித்து ஏறி போய்கொண்டு இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக நான் இருந்தால் தான், நான் இல்லைன்னா ஆண்டவர் இன்னொரு நபரை வைத்து உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி விடுவார். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி சிபாரிசுக்காக சொல்லலை, நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், நான் ஜெபம் பண்ணினேன் சொல்லவே முடியாது. நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இல்லையா? அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் வேணும்னா அங்கே அவங்க மூலமாக அற்புதம் நடக்கும், இவங்க மூலமாக அற்புதம் நடக்கும், இந்த நபரால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு நீங்கள் கேட்கணும். மரியாள் போய் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்ன உடனே மரியாள் போய் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை கட்டாயமாக செய்வார். நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் கூப்பிடணும். 2வது, உங்களுக்கு சிபாரிசு தேவையில்லை, அற்புதத்துக்கு சிபாரிசு தேவையில்லை. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்டால் போதும், காது கொடுத்து கேளுங்க. நான் எப்படி கேட்கணும்? என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசுவார். இந்த வசனம்தான் ஜீவனுள்ள வார்த்தை. ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்னதுன்னு வாசிங்க. இந்த வசனம் எப்படி தெரியுமா? நீங்கள் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த மாதிரி நீங்கள் பழகணும். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை பேரை அவமதிச்சிருப்போம். அவனா அப்படின்னு பேசியிருப்போம். அது அவமானப்படுத்துறது தான், அவங்கள அவமதிக்கிறது. ஸோ அப்படி நம்ம பேசியிருந்தாலே அது பாவமாக இருக்கிறது. தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறது எரி நரகத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய அற்புதம் பெறணும்னா வசனத்தை அதிகமாக தியானிங்க. வசனம் எவ்வளவு அதிகமாக வாசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக அற்புதம் நடக்கும். நான் எல்லாம் என் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாய் வேதாகமத்தை தான் பார்ப்பேன். இன்றைக்கு வரைக்கும் என் பிரச்சனைக்கான தீர்வு பைபிளில் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை வேதத்தின் அடிப்படையில் நான் சந்திக்கிறது உண்டு. நான் அதனால தான் அதை தேடுவேன். எப்படி நாம் வசனத்தை பார்க்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி நன்றாய் நடக்கணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தயவாய் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்கிறாருன்னா அதில் அர்த்தம் இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சவுல் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியனை
வானத்தின் கீழே அவன் பேர் இல்லாதபடிக்கு அழித்து போடுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நமக்கு இன்றைக்கி அது விசனமாக தெரியலாம். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்னு தெரியலாம். நீங்கள் தெரியுமா, அந்த அமலேக்கியன் கையில் தான் இவன் செத்து போனான். ஸோ அது ஆண்டவருக்கு தெரியும். எப்படி இவன் மரணத்திற்கு ஏதுவானவன் யார்? அமலேக்கியன். ஸோ இவன் இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான இந்த அமலேக்கியன் இல்லாமல் இருந்திருந்தால் சவுல் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பான். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நல்ல அறிவுரைகளை சொல்கிறார் வசனத்தின் மூலமாக. வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்கள் வசனத்தை வாசிக்கணும், காது கொடுத்து கேட்கணும், கை கொள்ளணும். அவ்வளவுதான். இதை நீங்கள் செய்யும்போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். முதல்ல நீங்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கும்போதும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். அடுத்த அற்புதங்களை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறது பாருங்கள். அதே யோவானின் அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தொடர்ந்து வாசித்தீர்களானால் கீழ்ப்படியணும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியணும். நீங்கள் இந்த வேலைக்காரர்களை கொஞ்சம் பாருங்களாம். ஆண்டவர் வந்தார், எல்லாருக்கும் தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார். தண்ணியை நிரப்புனாங்க. திரும்ப அவர் என்ன செஞ்சார்? உடனே கொண்டு போய் பந்திக்கு ஊற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. தெரியுமா? நீ என்ன இந்த 6 கற்சாடிலையும் தண்ணியை ஊற்றி அது என்னைக்கு ரசமாகிறது அப்படின்னு என்னைக்காவது முறுமுறுத்தாங்களா? கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அற்புதம் வேணும்னா கீழ்ப்படியணும். முதல்ல நீங்கள் ஆண்டவரை கூப்பிடணும். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். அந்த கேட்குறத அப்படியே கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அவர் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசிக்கணும், முழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது. நீங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லுவார் இதை செய்யுங்கன்னு. சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், வேதத்தின் மூலமாக உங்கள் கூட பேசுவார். நீங்கள் அதனால் கட்டாயமாக அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் எங்கே ஆண்டவரே, நான் எப்படி இதை என்னால் செய்ய முடியும்? அப்படியே இல்லை, செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அடுத்ததாக விசுவாசிக்கணும். அற்புதம் எனக்கு நடக்கும், நடந்துரும், நடந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? நடக்கும், நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். இந்த விசுவாசம் மட்டும் ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு சுத்தமானால் நான் அதை உங்களுக்கு இன்னும் விளக்கமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, விசுவாசம் என்பது மலைகளை பெயர்க்குமா. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எவ்வளவுக்குள்ளே இருக்கணும்? கடுகளவு இருந்தால் போதும். கடுகளவு விசுவாசம் மலைகளையே பெயர்க்கும். அப்போ கடுகளவு நமக்கு இருந்தாலே போதும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனிதன் கண்ணால் பார்க்கிறதையும் செவியால் கேட்கிறதையும் மாத்திரமே நம்புகிறோமே தவிர, ஏனோ ஆண்டவர் இதை செய்வார், செங்கடல் 2ஆக பிளந்தது, அல்லேலூயான்னு சொல்கிறோம், எனக்கு முன்னால் இருக்கிற தடையும் கர்த்தர் உடைத்து போடுவார்னு சொல்லணும்னா நான் என்ன செய்வேன்னு அங்கலாய்க்கிறீங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு உங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருக்கு சுத்தமான காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறேன், ஆண்டவருக்கு இதுதான் தெரியும், பிரியம், அல்லது ஆண்டவருக்கு இதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீங்கள் நடப்பிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறியணும். இன்றைக்கி விசுவாசம் குறைஞ்சிருக்கிற காலம். இந்த அற்புதம் வேணும்னா கர்த்தர் எனக்கு செய்வார், அதுதான் விசுவாசம். நீங்கள் ஆண்டவருக்கு இப்போ இந்த சுகர் வியாதி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி தீர்மானம் பண்ணேன். உதாரணத்துக்கு எனக்கு சுகர்னு வச்சுக்கோங்க. எனக்கு சுகர், நான் அந்த சுகர் வியாதி, நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் உடனே தவறாக புரிந்து கொள்ளாதீங்க, நல்லா கவனிங்க. எனக்கு கடுமையான சுகர் வியாதி இருக்கிறது. இப்போ இந்த சுகர் வியாதியை கர்த்தர் இப்பொழுது மாற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் இது ஏன் விசுவாசம் இல்லாமல் நாளைக்கு நான் சுகருக்கு மாத்திரை எடுக்க மாட்டேன்னா அது வேற. விசுவாசம் இல்லாமல் வருகிறது வேற. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், அது வேற. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன், இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு போய் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தெரியுமா? அதுதான் என் விசுவாசம். எதுக்கோ செக் பண்ணி பார்ப்போன்னா விசுவாசம் போயிருச்சு. நான் அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் உடனே விசுவாசம் இல்லாமல் நான் மாத்திரையை தூக்கி போட்டேன்னு சொன்னால் அது பிரயோஜனமே இல்லை, அது பாவமாய் மாறிவிடும். அது வேற. நான் உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு இந்த அற்புதத்தை தருவார், இந்த கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும், நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடித்து விட ஆசைப்படுகிறேன். எலியா என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். எலியா ஜெபிக்கிறவனாக இருந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவனாக இருந்தான், ஆண்டவர் சொன்னதை செய்கிறவனாக இருந்தான். இந்த எலியாவை பாருங்கள், அவன் தான் வாழ்க்கையில் சோர்ந்து போய் படுத்திருக்கிறான். ஆண்டவர் சூறை செடியில் அவனுக்கு நல்ல உணவை கொடுத்து தட்டி எழுப்பி உணவை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியாவை குறித்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
இவனை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திஸ்பியன் ஆகிய எலியா வந்தான், அற்புதங்களை எல்லாம் பயங்கரமாக செய்கிறான், என் வாக்கினால் அன்றி மழை பெய்யாதுன்னு சொல்கிறான். அவ்வளோ பெரிய ஊழியக்காரை, அவனுடைய வாக்கினால தான் மழையே பெய்யும். அவன் சொல்கிறான் மழை பெய்யும், இருப்பு ரதங்களை கட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர் தான் எலியா. ஆனால் அந்த எலியா சோர்ந்து போய் என்ன செஞ்சுருக்கார்? படுத்திருக்கிறார். படுத்திருக்கும்போது ஆண்டவர் கேரித்த ஆற்றங்கரையில் அவரை போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெய்லி காக்கா வந்து ஒரு மீனை கொண்டு வந்து என்ன செய்யுமா? காகங்கள், நல்லா கவனிங்க, அங்கே காக்கான்னு சொல்லியிருக்காரு. காகங்கள், ஒரு காகம் கொடுத்துருந்தா ஒரே ஒரு மீன் கொடுத்துருக்கோம். ஒரு மீன் ஒரு மனுஷனுக்கு எப்படி பத்தம்? அப்போ ஆண்டவருக்கு தெரியும், காகங்கள் கொண்டு வந்து, காக்கா கிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது, ஆனால் அந்த காக்காவை கூட ஆண்டவர் போஷிக்க அனுப்புகிறார். ஸோ அப்போ அங்கே எலியாவுக்கு தினமும் என்ன செய்யுது? தினமும் மீன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் மீன் சாப்பிட முடியும்? ஒரு நாள் மீன் சாப்பிட்லாம், 10 நாள் மீன் சாப்பிட்லாம். ஆத்தங்கரை வற்றி போகிற வரைக்கும் மீன் சாப்பிடுகிறான். மீன் சாப்பிட்டு முடித்து விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வேற ஒரு இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு. போகிற இடத்த பாருங்கள், அதை விட மோசம். முதல்ல எலியா காக்கா கிட்ட இருந்து மீனை வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அடுத்து போகிற இடம் அதை விட மோசம். சாரிபாத் விதவை வீடு. அந்த விதவை வீட்டுக்கு போய் அங்கே போயாவது சாப்பாடு நல்லா கிடைக்கும்னு போனால் அங்கே என்ன பிரச்சனைன்னா, அடைய சுட்டு தானும் தன் மகனும் சாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. என் பார்த்து சொல்கிறான் பாருங்க, நீ அடைய எனக்கு தந்துரு பேசாமன்னு சொல்கிறான். அல்லேலூயா. சப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதற்கு காகங்களை நியமித்து வைத்திருப்பார். நமக்குன்னு ஏதாவது ஒரு காக்கா இருக்கும், நம்மளை போஷிப்பார். நமக்கு அற்புதம் செய்கிறதுக்கான வழிவாசலில் ஏற்கனவே கதை திறந்து வைத்திருப்பார். நீங்கள் விசுவாசிச்சா போதும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் காக்கா வந்திருக்குதா, எனக்கு இந்த மீன் கிடைக்குமா, எனக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு ஓட வேண்டாம். காக்கா தானாக கொண்டு வந்து கொடுத்துரும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று. அல்லேலூயா. தேவன் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கான வழி என்னன்னா, முதல்ல ஆண்டவரை கூப்பிடணும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேட்கணும். மூணாவது நீங்கள் கீழ்ப்படியணும். நாலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். ஸோ இந்த 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நீங்கள் விசுவாசத்தில் உத்தம குமாரர்கள் என்று எண்ணப்பட்டு அற்புதத்தை நீங்கள் திரளாய், நீங்கள் மட்டும் அற்புதத்தை பெற மாட்டீங்க, உங்கள் மூலமாய். பாஸ்டர்களாகி நாங்கள் எப்படி அற்புதம் செய்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறேன், வியாதி மாறுகிறது, எப்படி மாறுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் ஜெபிக்கிறேன், பிசாசு ஓடுது, எப்படி ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? என் விசுவாசம்தான். நான் என்னுடைய திறமைன்னு கிடையாது, என்னுடைய நான்லாம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். பொங்கி நிரம்பி இருக்கிற சாப்பாட்டில் என் கையை வச்சுன்னா அந்த சோறு கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட மனுஷனா. மனிதனுடைய கையை நீங்கள் பாருங்கள், சாப்பாடை பொங்கி ஆடு மாடை மிதிக்க விடுங்க, ஒரு நாளும் சோறு கெட்டு போகாது. ஆனால் நம்ம கையை போய் கரண்டியால் எடுக்காமல் கொஞ்சோல கையால் எடுத்துட்டா அந்த சோறு கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட கை இந்த கை மூலமாக தேவன் அற்புதங்களை செய்கிறாருன்னா அது நான் அல்ல, என் பலன் அல்ல, அது ஆண்டவருடைய கிருபை. ஸோ அப்போ பிசாசு ஓடுது, வியாதி நீங்குதுன்னா முழுக்க என்னுடைய விசுவாசம் காரணம். நான் விசுவாசிக்கிறேன். நான் இவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை உங்கள் நடுவில் சொல்லும்போது கூட இந்த பிரசங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. இன்னும் நாங்கள் உங்களுக்காக உற்சாகமாக ஜெபிக்கிறதற்காக கீழே தெரிகிறதான இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறது என் கடமை. உங்களை ஜெபிக்கிறது தான் எனக்கு ஆண்டவர் எதுக்காக எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு தெரியுமா? ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொருத்தர் வேலை கொடுப்பாங்க. எனக்கு என்ன சம்பளம் தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக திறப்பில் நிற்கவும், உங்களுக்காக பரிந்து பேசவும் மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்குது. அது மட்டும்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் அற்புதத்தை பெறணுங்கிறதான சூத்திரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 காரியம் நீங்கள் செஞ்சால் போதும். முதல்ல ஆண்டவரை கூப்பிடணும், ரெண்டாவது நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேட்கணும், மூணாவது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நாலாவதாக அதை விசுவாசிக்கணும். இந்த 4 காரியம் செஞ்சுட்டு ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. நீங்கள் செய்த அற்புதத்தை 4 பேருக்கு சொல்லுங்கள். நான் மட்டும் அற்புதம் பெற்றுக்கொண்டால் போதும்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தேன், இப்படி ஒரு வியாதியில் இருந்தேன், இப்படி ஒரு கண்ணீரில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியுமா, நான் இந்த மருத்துவமனைக்கு போனேன்னா எனக்கு வியாதி சுகமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னைக்காவது சுகப்படுத்தினாருன்னு சொல்கிற மனிதர்கள் மிக குறைவு. ஆண்டவரை குறித்து பேசுகிற மனிதர்கள் மிக மிக குறைந்து போய்விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், சர்ச்சில் சாட்சி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்கிறவங்க 4 பேர் தான். சொன்னவங்க தான் திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? செய்திருப்பார். ஆனால் அவங்க நன்றியோடு இருக்க மறந்துடுறாங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், தெய்வன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை
ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அவருக்கு மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெறுகிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த அற்புதத்தை தயவு செய்து நீங்கள் ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக காரியத்தில் அற்புதங்களை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அற்புதம் தேவனால் வருகிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அல்லவா? உடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் நீர் அற்புதங்களை செய்ய போகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவரே நீர் நன்மை செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என் ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க, அது மாத்திரம் முதலாவது உம்மை அழைக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், அதற்கு கீழ்ப்படியும் விசுவாசிக்கவும் வேண்டிய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். சிறந்த சாட்சிகளாய் நிறுத்தும். அற்புதமான சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.